ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு நர்கோஃபார்மாவோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இங்கே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1026ல் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. இந்த வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 22% வரைக்கும் நல்ல ஒரு புல்லிஷ்னஸில் இருந்திருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரிசல்ட் வந்து நல்லா காமிச்சிருந்தாங்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. அது ஒரு காரணத்தினால நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து இது ஏற்றதா இருந்தால் மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இப்போ வந்து ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 75 கிட்ட இருக்குது. எப்போவுமே சொல்லுவோம் 60க்கு மேலே ஆர்எஸ்ஐ இருந்துச்சுன்னா புல்லிஷில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது 75ல் இருக்கிறதுனால நாட்கோஃபார்மா வந்து இப்போ வந்து புல்லிஷில் தான் இருக்குது. இதோட பேட்டர்னை பார்ப்போம். ஆனால் நல்லா தெரியுது, இது ஒரு ஸ்விங் ட்ரேட் பேட்டர்னாக தெரியுது. அதாவது 2070ல் அரௌண்ட் வந்து 1090 கிட்ட இருந்தது. அதுலேருந்து 2020ல் வந்து 400 வரைக்குமே கீழே ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. மறுபடியும் ஒரு ரேலி ஆகி 1200 வரைக்கும் மேலே போயிருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நியர்பை 500 வரைக்கும் வந்திருக்கு. இங்கேருந்து வந்து இப்போ மேலே போகிறதா இருந்துச்சுன்னா ஒரு 1300 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டுக்குள்ளாரே இது ஃபாலோ ஆகுறதா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஸ்விங் ட்ரெண்ட் பேட்டர்னாக தெரியுது. ஸோ இங்கேருந்து இதே ட்ரெண்டை நல்லா பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த ட்ரெண்டை இது பிரேக் பண்ணி நல்ல ஒரு புல்லிஷாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதாவது 1300க்கு மேலே போய் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெக் லைன்லேருந்து இந்த பாட்டம் லைனை நான் லென்த் எடுத்துக்கிறேன். அதாவது 1200 அதுலேருந்து இந்த பாட்டம் லைனை நான் லென்த் எடுக்கும்போது இது வரைக்கும் இருக்குன்னா இந்த லென்த் எடுத்து இந்த பிரேக் ஆகுது பார்த்தீங்களா 1300க்கு மேலே ஒரு வேளை நான் இப்போவே நான் சொல்லிடுறேன். ஒருவேளை இந்த ட்ரெண்டை இது பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா இது வரைக்கும் வந்து பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா இது 1965 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெண்டை இது பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணால் தான் இதுக்கு பாசிபிள் அந்த 1950 வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இந்த பேட்டர்னை தான் நான் போட்டிருந்தேன். அதாவது 1300 வரைக்கும் நர்கோஃபார்மா ரீச் ஆனுச்சுன்னா இந்த பேட்டர்னை இது ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதான் நெக் லைனு, இது வந்து பாட்டம் லைனு. ஸோ இந்த லென்த்தை எடுத்து தான் நான் போட்டிருந்தேன் 1950 வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எப்போ 1300க்கு மேலே போய் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து இந்த பேட்டர்னை எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபிப்னாச்சியும் பண்ணி பார்த்துருவோம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணிச்சுன்னா மேக்ஸிமம் எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஹை டு லோ ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த ஹையை அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதாவது 1300 பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது 1600 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு காமிக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2300 வரைக்கும் இருக்குன்னு காமிக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு லாங் டேர்ம் வேவ். இப்போ நம்ம ஷார்ட் டேர்மாக இது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த ஹை டு லோ அதாவது 2023 ஆகஸ்டோட ஹைக்கும் இப்போ நவம்பர் 2023 லோக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1065 கிட்ட இருக்கு. இதையும் தாண்டுச்சுன்னா இது 1275 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கதா காமிக்குது. நர்கோஃபார்மாவோட ஃபண்டமெண்டலை நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 296ல் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.5 கிட்ட இருக்குது. அதாவது புக் வேல்யூலேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து 3.5 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கதா காமிக்குது. இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 33 கிட்ட இருக்குது. ஸ்டாக் பி வந்து 14 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பி நல்லாவே கம்மியாக இருக்குது. 10 இயர்ஸ் பியோட கம்பேர் பண்ணும்போதும் ஸ்டாக் பி நல்லாவே கம்மியாக இருக்குது. 10 இயர்ஸ் பி பார்த்தீங்கன்னா 32 கிட்ட இருக்குது. ஆர்ஓசி வந்து 17.7 கிட்ட இருக்குது. ஆர்ஓஇ வந்து 15% கிட்ட இருக்குது. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் 15%க்கு மேலே இருக்குன்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே 15 கிட்ட இருக்குது. ஸோ ஒரு ஷேருக்கு இவங்க 71 ருபீஸ் கிட்ட ஏர்ன் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் கிட்ட 49% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 0.80% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர். எஃப்ஐஏ கிட்ட 13% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 4.45% கிட்ட அவங்களோட ஸ்டேக்கை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஇஜி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்தால் அது நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் ட்ரேட் ஆகுறதுன்னு அர்த்தம். இது வந்து 37 கிட்ட இருக்குது. கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்கிறத கன்சிடர் பண்ண சொல்லியிருப்போம். இது 3.81 கிட்ட இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 88 கிட்ட இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸில் எங்கள் சேல்ஸ் வந்து 12.2% கிட்ட அவங்களோட சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 16.3% கிட்ட லாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்களோட ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க.
இவங்களுடைய காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ப்ரைஸ் டு புக் வேல்யூ நல்லாவே கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 3.5 கிட்ட தான் இருக்குது. சன்ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6.5 கிட்ட இருக்குது. சிப்லா வந்து 4 கிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே வந்து 4க்கு மேலே தான் இருக்குது. இது மேன்கைண்ட் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 10 கிட்டேயே இருக்குது. ஸோ எல்லாமே அதிகமாக இருக்குது. இது இன்னுமே வந்து ப்ரைஸ் டு புக் வேல்யூ கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து ரெடியூஸ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இவங்களுடைய சேல்ஸ் வந்து 1031 கிட்ட காமிச்சாங்க. அதுவே டிசம்பரில் வந்து 759 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது செப்டம்பரில் 573 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. டிசம்பரில் 490 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது செப்டம்பரில் 458 க்ரோஸ் கிட்ட காமிச்சாங்க. டிசம்பரில் வந்து 268 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக வந்து டேக்ஸ் போக வந்து நெட் ப்ராஃபிட்டாக செப்டம்பர் மந்த் வந்து 369 க்ரோஸ் கிட்ட காமிச்சாங்க. அதுவே டிசம்பரில் வந்து 213 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர்னு பார்க்கும்போது செப்டம்பரில் வந்து 20 ருபீஸ் கிட்ட ஏர்னிங் பர் ஷேராக இருந்திருக்கு. அதுவே வந்து டிசம்பரில் 11 ருபீஸ் கிட்ட தான் அவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேராக இருந்திருக்கு. ஸோ ரெடியூஸ் ஆகிருக்கு குவார்டர் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய சேல்ஸ் வந்து மார்ச் 2023 வந்து 2700 க்ரோஸ் கிட்ட காமிச்சவங்க. அதுவே டிசம்பரில் வந்து 3828 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய சேல்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது மார்ச் 2023ல் 1772 க்ரோஸ் கிட்ட காமிச்சாங்க. இப்போ வந்து 2235 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது மார்ச் 2023ல் 936 க்ரோஸ் கிட்ட தான் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து 1593 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட்டான்னு பார்க்கும்போது மார்ச் 2023ல் 715 க்ரோஸ் கிட்ட காமிச்சாங்க. இப்போ வந்து 1278 க்ரோஸ் கிட்ட காமிச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர்னு பார்க்கும்போது மார்ச் 2023ல் வந்து 39 ருபீஸ் கிட்ட ஏர்னிங் பர் ஷேராக இருந்திருக்கு. அதுவே இப்போ 71 ருபீஸ் கிட்ட ஏர்னிங் பர் ஷேராக இருந்திருக்கு. ப்ரொமோட்டர் கிட்ட 49% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட 13% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. டிஐ கிட்ட 11% கிட்ட இருக்கு. பப்ளிக் கிட்ட 25% கிட்ட ஹோல்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க. தேங்க்யூ.